நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை யார் சொல்றது? இத கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீ செவி கொடுத்தா போதும், நீ புசிப்பன்றாரு, நீ அனுபவிப்பன்றாரு, நீ பெற்றுக்கொள்வேன்றாரு, நீ எடுப்பேன்றாரு. உன்னை தடை செய்ய எதுவால முடியாது. நீ சுதந்திரிப்ப. அது எரிக கோட்டனா இருக்கட்டும், செங்கடலனா இருக்கட்டும், கரை புரண்டு ஓடுற யோர்தான் நதியனா இருக்கட்டும், எதுவும் உன்னை தடை செய்ய முடியாது. நீ எடுக்க முடியும், நீ தாண்ட முடியும், நீ அனுபவிக்க முடியும், நீ சுதந்திரிக்க முடியும். அதிசயம் நடக்கணும்னா செவி கொடுக்கணும். அற்புதம் நடக்கணும்னா செவி கொடுக்கணும். சுகம் உண்டாகணும்னா செவி கொடுக்கணும். நன்மையை எடுக்கணும்னா செவி கொடுக்கணும். சமாதானத்தை பெறணும்னா செவி கொடுக்கணும். எது தேவையா இருந்தாலும் என்ன பண்ணணும்? யாருக்கு செவி கொடுக்கிறோமோ இல்லையோ அவருக்கு செவி கொடுக்கணும்.